எனக்கு இருக்கிறாங்க. ஷாம் தேசத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அது கிளப்புகின்ற பொழுதுதான் ஒரு 1000 ஒட்டகைகளே அவர்களின் வியாபாரத்திலே கிடைத்த லாபத்தை எடுத்துக்கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால் பாலைவனத்திலே கிளம்பிய புழுதிகள் சப்தங்கள் உங்களுக்கு புயல் காற்றை போல இருந்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. நாம் எல்லாம் சிரமப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம், பணத்திற்காக வேண்டி, காசுக்காக வேண்டி, நம் தேவைக்காக வேண்டி. ஆனால் சஹாபாக்களுக்கு காசு வந்தது பயந்தார்கள். ஏழ்மையோடு இருக்கும்போது அல்லாஹ்விற்கு நன்றி செய்தார்கள். காசு வந்தபோது பயந்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்திலே பல்வேறு நாடுகளை கைப்பற்றிவிட்டு இஸ்லாமிய பைத்துல் மாலிலே, ஹசானாவிலே பல சொத்துக்கள் கோடிக்கணக்கிலே குமிகின்ற பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். அழுதுவிட்டு சொன்னார்கள், யா இறைவா, காசு வருகிறது, பயப்படுகிறேன். காரணம், இந்த காசை நீ எங்களுக்கு நியமத்தாக கொடுத்திருக்கிறாய். இந்த நியமத்தாக கொடுத்திருக்கின்ற இந்த ஒவ்வொரு நியமத்துக்கும் நாளை நான் உன்னிடத்தில் என்ன பதில் சொல்வேன் என்று தெரியவில்லையே. நீ காசு இல்லாமல் என்னை பரம ஏழையாக அடுத்த நேர உணவிற்கு ஒரு எந்த வழியும் இல்லாமல் என்னை வைத்திருந்தாலும் கூட பரவாயில்லை, இப்படி காசை கொடுத்து விட்டாயே என்று சஹாபாக்கள் அழுதார்கள். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா வருகிறார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகா பைன அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஹஜ்ரத் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைக்கிறார்கள். நமக்கு தெரிந்த வரலாறு. ஹஜ்ரத் ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன எந்த விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சொன்னார்கள், அர்னி இல சூகி, கடை தெருவு எங்க இருக்குது மட்டும் காட்டுங்க, போயிட்டு வரேன் போதும். வரலாற்றாசிரியர் எழுதுகின்றார்கள், ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய முதல் வியாபாரம் மதீனாவில் என்ன தெரியுமா? உப்பு விற்பது. உப்பு விற்றிருக்கிறார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியிலே பார்க்கிறோம், வியாபாரத்திலே கிடைத்த லாபத்தை மட்டும் 1000 ஒட்டகைகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அதே ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் ரமலானின் நேரத்திலே, இஃப்தாரின் நேரத்திலே அவர்கள் சம்பாதித்த ஹலாலான பொருளில் இருந்து கிடைத்த உணவுகள், பழங்கள், பல்வேறு விதமான உணவுப் பொருள்கள் வைக்கப்படுகிறது. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த உணவை பார்த்தபோது தேம்பி தேம்பி அழுகிறார்கள். வச்ச பணியாளுக்கு ஒன்றும் புரியல. பணியாள் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவரிடத்திலே கேட்கிறார்கள், நான் இது தவறா வச்சுட்டேன்னா? நீங்கள் சம்பாதித்த ஹலாலான பொருள்கள், அதிலே கிடைத்த வருமானத்திலிருந்து நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள், இப்பொழுது நோன்பு திறக்க இஃப்தாருக்கு வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் அழுதார்கள். அழுதுவிட்டு சொன்னார்கள், இந்த உலகத்திலே என்னை விட சிறந்தவர் ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விட்டார்கள். மரணித்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை போல நியமத்தை கொடுக்கவில்லை. என்னை விட சிறந்த ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் எனக்கு கொடுத்த காசு பணத்தை போல அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யுத்தத்திலே ஷஹீதாக படுத்திருக்கிற ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானார் அழுகிறார்கள். சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், மக்காவின் வாலிபர்களிலே முஸ்அப் இப்னு உமைரை போல அழகான வாலிபரை நான் பார்த்ததில்லை. அவர்கள் அணிகின்ற ஆடைகளை போன்ற வேறு எந்த ஆடைகளும் நான் பார்த்ததில்லை. அவ்வளவு சிறந்த ஆடையை, ஒரு ராஜ பரம்பரையிலே வந்து பிறந்த மனிதரை போல அழகான ஆடையை முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அணிந்திருந்தார்கள். ஆனால் யுத்தத்திலே மரணித்து கிடக்கின்ற முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் செய்தியை சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். ஷஹீதான எல்லா சுஹதாக்களுக்கும் போர்த்துவதற்கு கஃன் இருக்கிறது. ஆனால் இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு போர்த்துவதற்கு கஃன் பத்தவில்லை என்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்காவிலே முஸ்அபை பார்த்த ஞாபகம் எனக்கு வருகிறது. இதே இந்த முஸ்அப் அணிந்திருந்த ஆடையை அன்றைய காலத்திலே எந்த வாலிபரும் மக்காவிலே அணியவில்லை. இந்த முஸ்அபிற்கு இன்று ஷஹீதாக இருக்கின்ற இந்த சுஹதாவிற்கு இன்று சரியாக போர்த்துவதற்கு கூட கஃன் இல்லையே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் அதே காட்சியை சொல்லிவிட்டு அழுகிறார்கள். என்னை விட சிறந்த ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் அவர்களுக்கு அந்த ஆடை கிடைக்கவில்லையே.
சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், தலைக்கு இழுத்தால் கால் தெரிகிறது, காலுக்கு இழுத்தால் தலை தெரிகிறது, இப்பொழுது நாங்கள் என்ன செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தலையை மூடிவிட்டு காலிலே இளந்தை மரத்தின் இலைகளை வைத்து நீங்கள் கஃன் செய்யுங்கள் என்கின்றார்கள். ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்னை விட ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சொல்கிறார்கள், என்னை விட சிறந்த முஸ்அப் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த காசு பணத்தை எல்லாம் கொடுக்கவில்லையே, எனக்கு கொடுத்திருக்கிறானே. அழுதுவிட்டு சொன்னார்கள், இந்த உலகத்திலே இறைவனுக்காக வேண்டி செய்த வணக்கங்கள், தொழுகைகள், நோன்புகள், இன்ன பிற தான தர்மங்களுக்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு உலகத்திலே நன்மைகளை பிரதிபலனாக இந்த காசை கொடுத்து விட்டானோ என்று நான் பயப்படுகிறேன். இறைவா, இந்த காசை பணத்தை எல்லாம் எடுத்துக்கொள், என்னை மரணிக்கின்ற சமயத்திலே ஒரு முஸ்லீமாக மும்மீனாக மரணி, நாளைய கியாமத்திலே நீ கேட்கின்ற அத்துணை கேள்விகளுக்கும் இந்த நியமத்திற்காக வேண்டி நான் பதில் சொல்ல வேண்டும் என்று அழுதார்கள். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் சஹாபாக்களுக்கு கிடைத்த நியமத்துகளுக்கு அழுதார்கள் என்று சொன்னால் அதன் அடிப்படை காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களின் உள்ளத்திலே ஊட்டி இருந்த தக்வா, இறையச்சம், இறைவனுடைய தவக்கல். இந்த இறையச்சமும் தக்வாவும் நம்முடைய உள்ளத்திலே வந்து விட்டால் போதும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நாம் கஷ்டப்படாமல் சிரமப்படாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே நாம் எல்லாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம் என்கின்ற வரலாற்றுக்கு பின்னால் சஹாபாக்களுடைய தியாகத்தை பார்க்கிறோம். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெயிலிலே பாலைவனத்திலே ஹஜ்ரத் உமையாவுடைய பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெயிலிலே இழுத்துச் செல்கிறார். வெயிலிலே இழுத்துச் சென்று கிதாபிலே வரலாறுகளிலே எழுதுகின்றார்கள், அந்த பாலைவனத்திலே ஒரு இறைச்சி துண்டை வைத்தால் அப்படியே அந்த இறைச்சி துண்டு சாப்பிடுகின்ற அளவிற்கு வெந்துவிடும். அந்த சூட்டிலே, அந்த மணலிலே பிலால் அவர்களை இழுத்துச் செல்கிறார். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன் ஒருவன், வேறு எதையுமே சொல்லல. ஹஜ்ரத் ஸின்னீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சஹாபிய பெண்மணி, அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்கின்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அபூ ஜஹல் ஹஜ்ரத் ஸின்னீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெண்ணுறுப்பிலே ஈட்டியால் குத்தி கிழிக்கின்றான். ஹஜ்ரத் ஸின்னீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சொன்னார்கள், அல்லாஹ் ஒருவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் தூதர் என்று சொன்னார்கள். அவர்களின் பெண் உறுப்பிலே ஈட்டியை குத்தி கிழித்து அதன் வேதனை தாங்க முடியாமல் ஹஜ்ரத் ஸின்னீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்தார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். ஹஜ்ரத் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் ஹப்பாப் அவர்கள் நெருப்பிலே போடப்படுகிறார்கள். வரலாற்றிலே பார்க்கிறோம், நெருப்பிலே அப்படியே படுக்க வைத்து அவர்களின் இடுப்பில் இருந்து கொழுப்புகள் வழிந்தோடி அவர்கள் படுக்க வைத்திருக்கின்ற நெருப்பின் கங்குகள் அணைந்து விடும் அளவிற்கு நெருப்பு கங்குகள் சூடு இருந்தது. அந்த அளவிற்கு அவர்களின் உடலில் இருந்து கொழுப்புகள் வழிந்தோடியது என்கின்றார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் தீனுக்காக வேண்டி, இஸ்லாத்திற்காக வேண்டி, ஒரு முஸ்லீமாக பிறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இது போன்று எந்த தியாகத்தையும் நாம் செய்யவில்லை. அல்லாஹ் அப்படி ஒரு சிரமத்தை நமக்கு கொடுக்கவில்லை. அல்லாஹ்விடத்திலே இந்த புனிதம் மிகுந்த ரமலானுடைய மாதத்திலே மீண்டும் மீண்டும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய ஒரு துஆ, இறைவா, சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், நல்லோர்கள், நாதாக்களுக்கு எந்த இறையச்சத்தை நீ கொடுத்திருந்தாயோ, உன் மீது எந்த தவக்கலை கொடுத்திருந்தாயோ அந்த இறையச்சத்தை, அந்த தவக்கலை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தார்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் கொடு என்கின்ற துஆவை நாம் இந்த புனிதம் மிகுந்த ரமலானிலே அல்லாஹ்விடத்திலே அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் இந்த இறையச்சமும் தக்வாவும் கிடைத்து விட்டால் அவர்கள் இறைநேசர்களாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெறுகிறாள் என்பதிலே எந்த அளவும் சந்தேகமில்லை. வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நம்மை இறையச்சம் கொள்ளக்கூடிய நல்ல மனிதர்களாக, முத்தகீன்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற நல்ல துஆவோடு நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மரியாதைக்கு முரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையால் ரமதானை கிடைக்க பெற்ற ரமதானிலே நோன்பு வைத்து ஒரு சில அமல்களை நாம் செய்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு வருடமும் ரமதான் வரப்போகிறது என்று எதிர்பார்ப்போம், வந்துவிடும், திரும்பி பார்ப்பதற்குள் சென்றுவிடும். ரொம்ப வேகமா வரும், எப்படி போகுது எப்படி முடியுதுன்னு நமக்கு தெரியாது. இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, பிறை பார்த்த மாதிரி இருக்கு,
முதல் நோன்பு வைத்த மாதிரி ஞாபகம் இருக்கு. இரண்டாவது பத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். காலங்களும் நேரங்களும் மிக வேகமாக செல்வது கியாமத்தின் அடையாளம் என்றார்கள் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வருடங்கள் மாதங்களாக மாறும், மாதங்கள் வாரங்களாக மாறும், வாரங்கள் ஒரு நாளாக மாறும், ஒரு நாள் ஒரு நிமிடமாக மாறும், ஒரு நிமிடம் ஒரு நொடியாக மாறும். இது கியாமத்தின் அடையாளம் என்றார்கள் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்துணை ஆண்டுகள் வயது கொடுக்கப்பட்டாலும் காலமும் நேரமும் மிக வேகமாக மின்னல் வேகத்திலே சென்று கொண்டிருக்கிறது. இந்த யுகத்திலே கியாமத்திற்கு நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நாம் இறைவனுக்காக வேண்டி எப்படிப்பட்ட அமல்களை செய்து கொண்டிருக்கின்றோம், குர்ஆன் ஹதீஸை ஏற்றிருக்கிறோம். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்திருக்கிறதா, நம் குடும்பத்தார்களின் வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறதா என்பதை சற்று ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். ஜுமாவிற்கு பின்பாக தக்வல்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சம் சஹாபாக்களுக்கு எப்படியெல்லாம் இருந்ததின் காரணமாக அவர்கள் எப்படியெல்லாம் அவர்களின் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நொடிப்பொழுதும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அற்பமான காரியங்களுக்கும் அல்லாஹ்வை பயந்தார்கள் என்கின்ற விஷயத்தை நாம் பார்க்கிறோம். இந்த இறை அச்சம் சஹாபாக்களுக்கு, தாபிஈன்களுக்கு, தபஅ தாபிஈன்களுக்கு, நல்லோர்களுக்கு, நாதாக்களுக்கு, இறைநேசர்களுக்கு அல்லாஹ் எப்படி கொடுத்தார்? வெறும் குர்ஆனை ஓதியதால் மட்டும் அவர்களுக்கு அந்த இறையச்சம் கிடைத்து விடவில்லை. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபிமொழிகளை அறிந்து அவற்றை பின்பற்றியதனால் மட்டும் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த தக்வாவை, இறையச்சத்தை கொடுக்கவில்லை. இமாம்கள் நமக்கு எழுதி தருகிறார்கள், இறையச்சத்தின் அடிப்படை அது மனிதனுடைய நஃப்ஸில் இருந்து வர வேண்டும். மனிதனுடைய நஃப்ஸ், அவனுடைய அந்த நஃப்ஸை, அவனுடைய ஆன்மாவை அவன் எப்படி பழக்கப்படுத்துகிறானோ அது அப்படி பழகிக்கொள்ளும். சஹாபாக்கள் இறையச்சத்தோடு பழக்கினார்கள். எனவே ஒவ்வொரு தருணத்திலும் ஒரு காரியத்தை செய்ய முற்படுகின்ற பொழுது இது அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான காரியமா என்று பயந்தார்கள். இறையச்சத்தினுடைய அடிப்படை நம் நஃப்ஸை நாம் எப்படி பழக்கப்படுத்துகிறோம், எப்படி வைக்கிறோம் என்பதிலே இருக்கிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்துவிட்டதற்கு பின்பாக யுக்பிருன் நாஸ அன் அவாயிலி அஹ்வால மக்கா லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மதீனாவுடைய அன்சாரிகளுக்கு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் அழைப்பு பணியின் ஆரம்பத்திலே எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார்கள், எப்படியெல்லாம் சஹாபாக்கள் சிரமப்பட்டார்கள் என்கின்ற விஷயத்தை அப்படி அடுக்கடுக்காக மதீனாவுடைய அன்சாரிகளுக்கு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. சஹாபாக்கள் எந்த அளவிற்கு வேதனைப்பட்டார்கள் என்கின்ற விஷயத்தை சொல்லுகின்ற இமாம்கள் நமக்கு ஹஜ்ரத் ஆயிஷா அவர்களினுடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்து விட்டு கடைசியிலே ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். நபித்துவம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதிலே கொடுக்கப்பட்டது. 13 ஆண்டு காலம் பெருமானார் மக்காவிலே இருந்தார்கள். அதற்கு அடுத்து இறைவனின் உத்தரவு நாட்டம் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். 10 ஆண்டுகள் மதீனாவிலே இருந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து விட்டு வந்ததற்கு பின்பாகத்தான் ஹிஜ்ரி 2 அல்லாஹ் உத்தரவிடுகிறான், தொழுகுங்கள் என்று. நோன்பு வையுங்கள் என்கின்ற உத்தரவு ஹிஜ்ரத்திற்கு பின்பாக வருகிறது. ஜகாத்து கொடுங்கள் என்கின்ற உத்தரவு ஹிஜ்ரத்திற்கு பின்பாக வருகிறது. இமாம்கள் கேட்கிறார்கள், 13 ஆண்டு காலங்கள் அல்லாஹ் ஏன் தொழச் சொல்லவில்லை? அல்லாஹ் ஏன் சஹாபாக்களை நோன்பு வைக்க சொல்லவில்லை? இன்ன பிற வணக்கங்களை அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் செய்யுங்கள் என்று ஏன் இறைவன் உத்தரவிடவில்லை? 13 ஆண்டு காலங்கள் மக்காவிலே ஏன் சஹாபாக்கள் சிரமத்தை சந்தித்தார்கள்? காரணம் என்ன? இதே சஹாபாக்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்துவிட்டு வந்ததற்கு பின்பாக அல்லாஹ் அவர்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு உதவியை செய்தான்.
ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததற்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் யுத்தம் பத்ர் யுத்தம். வெறும் 313 சஹாபாக்கள். அல்லாஹ் 4000 5000 மலக்குமார்களை அனுப்பி உதவி செய்கின்றான். பத்ர் யுத்தத்திலே வெற்றி பெறுகிறோம். சஹாபாக்களின் வாழ்க்கையிலே பல நேரங்கள் அல்லாஹ் உதவி செய்திருக்கிறார். இமாம்கள் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் விஷயத்தை சொல்லி முடித்துவிட்டு கேட்கிறார்கள், இதே இறைவன் தான் அந்த மக்காவின் 13 ஆண்டு காலம் இருந்தான். ஆனால் 13 ஆண்டுகள் சொல்ல முடியாத சித்திரவைகளை சஹாபாக்கள் அனுபவித்தார்கள். முஷ்ரிக்குகள் குறைஷி குலத்தின் தலைவர்கள் சஹாபாக்களுக்கு தந்தார்கள். அப்பொழுது ஏன் இறைவன் மலக்குகளை அனுப்பி உதவி செய்யவில்லை? சஹாபாக்களின் சிரமத்தை சந்தித்த பொழுது ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்யவில்லை? பத்ரின் யுத்த களத்திலே பெருமானார் மேடையிலே அமர்ந்து துஆ செய்கிறார்கள், இறைவா இவர்கள் சிறு கூட்டம், உன்னை இந்த உலகத்திலே வணங்குவதற்கு இவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள், இவர்கள் இல்லை என்று சொன்னால் உன்னை வணங்குவதற்கு யாருமே கிடையாது, இந்த யுத்தத்திலே நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் மலக்குகளை அனுப்புகிறான், வெற்றி பெற்றார்கள் என்ற சரித்திரம் நமக்கு தெரியும். இப்படி எல்லா வல்லமையும் பெற்ற அல்லாஹும் அங்கே சஹாபாக்களுக்கு மக்காவிலே உதவி செய்யவில்லை. அல்லாஹ்விடத்திலே கேட்டால் கொடுக்க இறைவனும் தயாராக இருக்கிறார். 13 ஆண்டுகள் பெருமானார் எந்த துஆவையும் கேட்கல. காரணம் என்ன? ஏன் சிரமங்களை அனுபவித்தார்கள் சஹாபாக்கள்? ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுடுமணலிலே இழுத்துச் செல்லப்பட்டார்கள். ஹஜ்ரத் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம் அப்படியே சின்ன பின்னமாக ஆகின்ற அளவிற்கு வேதனைகள் கொடுக்கப்பட்டது. ஹஜ்ரத் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நெருப்பு கங்கிலே படுக்க வைக்கப்பட்டு வேதனை செய்யப்பட்டார்கள். ஹஜ்ரத் ஜின்னீரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்கள் பிடுங்கப்பட்டது. அப்பொழுது அபூ ஜஹல் சொன்னான், நம் கடவுளை இந்த ஜின்னீரா மறுத்துவிட்டதின் காரணமாக நம் கடவுள் தண்டிக்கும் விதமாக ஜின்னீராவின் கண்களை எடுத்து விட்டது என்று சொன்னான். ஜின்னீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பின்னுறுப்பிலே குத்தி கொலை செய்த அந்த வேதனையிலே அவர்கள் இறந்தார்கள். இப்படி நம் கற்பனைக்கு எட்ட முடியாது இது போன்ற வேதனைகளை எல்லாம் சஹாபாக்கள் அனுபவித்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை மட்டுமே கேட்கிறோம். சற்று உள்ளபூர்வமாக ஒரு ஆத்மார்த்த ரீதியாக சற்று யோசித்து பாருங்கள். சாலையிலே நடக்கின்ற சமயத்திலே காலிலே படுகின்ற ஒரு சின்ன முள்ளு, ஒரு சின்ன கண்ணாடி துண்டு நமக்கு எத்தனையோ வேதனைகளை தருகிறது. சின்ன விரல்ல அடிபட்டுச்சுன்னா நம்ம எத்தனை நாட்கள் வழிகள் தாங்க முடியாமல் இருக்கிறோம். விளையாடுகின்ற சமயத்துல கையில விரல்ல பால் பட்டுருச்சு அப்படின்னா, ஒரு சுண்டு விரல்ல பால் பட்டு அதனுடைய நரம்பு சற்று லேசா வளைஞ்சிருச்சோம்னா வழி தாங்க முடியாது. இப்படி நம்மால் சின்ன சின்ன வழிகளையும் தாங்க முடியவில்லை. சஹாபாக்கள் எப்படி தாங்கினார்கள்? அப்படி அந்த வேதனை கொடுத்த சமயத்திலும் அல்லாஹ் அவர்களுக்கு உதவியை தரவில்லை. இமாம்கள் ரத்தின சுருக்கமாக சொல்லி காட்டினார்கள், 13 ஆண்டுகள் அல்லாஹ் அவர்களை நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்வதற்கு முன்பாக அல்லாஹ் அவர்களுக்கு 13 ஆண்டுகள் நப்சை அவர்கள் எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், நப்சை அவர்களுக்கு பழக்கப்படுத்த வேண்டும். நப்சு சொல்லுகின்ற விஷயத்தை அவர்கள் கேட்கக்கூடாது, இவர்கள் சொல்லுகின்ற விஷயத்தை நப்சு கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் 13 ஆண்டுகள் உதவியே செய்யவில்லை. மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்துவிட்டதற்கு பின்பாகும் சில தருணங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அவர்களின் ஆன்மாவை நப்சை தஸ்லீஹ் இஸ்லாஹ் செய்தார்கள், சீர்திருத்தம் செய்தார்கள். மக்காவின் வரலாறுல எடுத்து பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கொடுக்கப்பட்டு ஹஜ்ரத் அர்கம் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே அவர்கள் காலையில் பேச ஆரம்பித்தால் மாலை வரைக்கும் இரவு வரைக்கும் சஹாபாக்களுக்கு பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் மதீனாவிற்கு வந்து விட்டதற்கு பின்பாக பெருமானார் பேசுவது மிக குறைவாக இருந்தது. பெருமானார் பேசல.
ரொம்ப குறைவாத்தான் சஹாபாக்களுக்கு நசீகத்து செய்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மக்காவிலே நீங்கள் காலையிலே ஆரம்பித்தால் இரவு வரைக்கும் எங்களுக்கு அல்லாஹ் குறித்து பேசிக்கொண்டே இருப்பீர்களே, மதீனாவிலே இல்லையே, ஏன் குறைத்துக் கொண்டீர்கள் என்று கேட்டபோது பெருமானார் ரெண்டு விஷயத்தை தான் சொன்னாங்க. ஒண்ணு, நான் இதற்கு மேல ரொம்ப பேசணும்னா உங்களுக்கு என்ன வந்துடும், சலிப்பு வந்துடும். இரண்டாவது விஷயம், 13 ஆண்டுகள் நீங்கள் உங்கள் உள்ளத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த சக்தியை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். இதற்கு மேல் நான் அமர்ந்து உங்களுக்கு எந்த விஷயத்தையும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் செயல்பாடுகள் காட்டித் தரும் என்றார்கள் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேதனை கொடுக்கப்படுகிறது, ஒரு நாள் தெரியாமல் தப்பித்து ஓடி வர்றாங்க. எங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவிற்கு அருகாமையிலே ஒரு போர்வையை விரித்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். வந்து நிற்கிறாங்க பெருமானார் பக்கத்துல. உடலிலே நெருப்பு கங்கு சுட்ட வேதனை, ரணம் தாங்க முடியாமல் அப்படியே வந்து நிற்கிறார்கள். ஹஜ்ரத் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அலா ததுஉ லனா, எங்களுக்காக வேண்டி நீ அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டுமே, இப்படி வேதனைகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு உதவி செய்து நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று கேட்ட போதும் கூட பெருமானார் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருத்து நின்று ஹஜ்ரத் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 2 தோள் பிஜத்தையும் பிடித்து சொன்னார்கள், ஹப்பாபே, நமக்கு முன்பாக வந்த நபிமார்களின் உம்மத்துக்களிலே உத்திய பி ரஜுலின், புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், உத்திய பி ரஜுலின், ஒரு மனிதர் கொண்டு வரப்படுவார். எதற்காக வேண்டி? அவர்களின் கடவுளை அவர் மறுத்ததின் காரணமாக, அல்லாஹ் அனுப்பிய நபிமார்களை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அந்த மனிதர் சபைக்கு முன்னிலையிலே கொண்டு வந்து நிற்பாட்டப்படுவார். அவரின் தலை மீது கோடாரியை வைத்து உச்சந்தலையிலே நடு மண்டையிலே அடிக்கப்படும். அடித்து அவருடைய உடலை 2ஆக பிளப்பார்கள். பிளந்து அந்த மனிதர் இறந்து போவார் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹப்பாபே, இந்த வேதனையை நீங்கள் அனுபவிக்கவில்லை, ஹயாத்தோடு தான் இருக்கிறீங்க, போங்க அப்படின்னு அனுப்பிச்சிருக்கிறார். இதற்கு விளக்கம் எழுதுகின்ற முஹத்திஸீன்கள் சொல்லித் தருகின்றார்கள், ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்று கேட்டபோது விளக்கம் தருகின்ற முஹத்திஸீன்கள் நமக்கு எழுதி தருகின்றார்கள், அல்லாஹும் ரசூலும் 13 ஆண்டுகள் சஹாபாக்களுக்கு அவர்களின் ஆன்மாவை, நப்சை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், எப்படி பழக்கப்படுத்த வேண்டும் என்கின்ற விஷயத்தை கற்றுத்தரும் விதமாக அல்லாஹ் இந்த சோதனைகளை கொடுத்தான் என்கின்றார்கள் முஹத்திஸீன்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்றாங்க, இந்த இப்னு ஆதமுக்கு எவ்வளவோ காசு கொடுத்து கோடி செல்லும் என்னென்னமோ கொடுத்தாலும் உஹதின் அளவிற்கு, அந்த மலையின் அளவிற்கு தங்கத்தையே கொடுத்தாலும் இன்னும் இருக்காதா என்றுதான் கேட்பான். அவனுடைய அந்த பேராசை, பணத்தினுடைய மோகம் எப்பொழுதுதான் தீரும்? கபூர்ல வைத்து மண்ணை போட்டா தான் தீரும், அது வரைக்கும் தீரவே தீராது. காரணம், அவனுடைய உள்ளம் பிரியப்படுகிறது, அவனுடைய நப்சு பிரியப்படுகிறது. அந்த நப்சு பிரியப்படுவதன் காரணமாக மனிதன் இந்த உலகத்திலே பல்வேறு விதமான பொருள்களை, ஆசாபாசங்களை பிரியப்படுகிறான். இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை மூலாதாரம் அங்குதான் வருது, ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படின்னா மனிதனுக்கு நப்சே இருக்கக்கூடாது. நப்சு இந்த ஒன்றுதான், மனிதனின் ஆசைதான் உலகத்தின் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். வரலாறுகளிலே நாம் பார்க்கலாம், இப்லீஸ் சஜ்தா செய்ய மறுத்ததனுடைய காரணமும் மண்ணால் படைக்கப்பட்ட ஆதமுக்கு சஜ்தா செய்யணுமா என்று நப்சு சொன்னது செய்யல. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்யவில்லை, நீ சொர்க்கத்திலிருந்து இறங்கு என்று அல்லாஹ் கோபப்பட்டான். கோபம் தாங்க முடியவில்லை, இந்த ஆதமால் நான் வெளியே வந்தேன், இவரையும் எப்படியாவது கூட கூட்டிக்கிட்டே வந்துடணும், சூழ்ச்சி செய்தான், கொண்டு வந்தான். காரணம் நப்சு. உலகத்தில் நடந்த முதல் கொலை, இந்த உலகத்திலே நடந்த முதல் கொலையும் ஒரு பெண்ணின் விஷயத்திலே நானா நீனா நடந்தது முதல் கொலை.
இப்படி இந்த உலகத்திலே எங்கெல்லாம் தீங்குகள் நடக்கிறதோ, பாவங்கள் நடக்கிறதோ, சண்டைகள் சச்சரவுகள் நடக்கிறதோ, அதனின் மூல காரணம் மனிதன் விரும்புகின்ற அந்த ஆசைதான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு விலைவாசில ஏறி போயிருக்கு, அதுதான் காரணம். விலைவாசில ஏறி போயிருக்கிறது இதுதான் காரணம். மனிதனுடைய விருப்பம் தான் காரணம். எக்கனாமிக்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஒரு பொருளின் விலை எப்ப கூடுது, அதனுடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப, அதனுடைய தேவை அதிகமாகிறப்ப தான் என்ன ஆகும், பொருளின் விலை கூடுகிறது. யதார்த்தம். இன்னைக்கு நம்ம தங்கத்தின் விலை இவ்வளவு கூடி இருக்கிறதுனா நம்ம அதிகமா டிமாண்ட், எனக்கு தங்க வேணும், வீட்டில் சேர்த்து வைக்கணும், பிள்ளைக்கு கொடுக்கும் என்கின்ற டிமாண்ட் வந்துச்சு. ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் என்னாச்சு, கூடுச்சு. காரணம் மனிதனின் ஆசை. இந்த உலகத்தில் நீங்கள் எந்த விஷயங்களையும் பிரச்சனைகளையும் எடுத்து கொண்டு வாருங்கள், அத்துணை விஷயங்களுக்கும் அடிப்படை காரணம் நஃப்ஸ். இந்த நஃப்ஸை ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பக்குவப்படுத்தக்கூடிய தன்மையை கற்றுத்தந்தார்கள். அல்லாஹ் கற்றுத்தந்தான். ஃபத்ஹ் மக்காவிற்கு முன்பாக ஹிஜ்ரி 8 ஃபத்ஹ் மக்காவிற்கு முன்பாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய அரபுலகத்தை சுற்றி இருக்கிற ஒரு சில மன்னர்களுக்கு கடிதம் எழுதி இருக்கின்ற அந்த நேரம், கடிதம் எழுதி அனுப்பி இருக்கிறாங்க. கடிதத்தை அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் அவன் தூதராக இருக்கிறேன் என்கின்ற விஷயத்தை, ஏத்துவ பிரச்சாரத்தை கடிதத்தின் மூலமாக அனுப்பி இருக்கிறார்கள். ஒரு பக்கம் அது, இன்னொரு பக்கம் ஃபத்ஹ் மக்கா, மக்காவை வெற்றி கொண்டாக வேண்டும், மக்காவிற்கு நுழைய வேண்டும், நாம் உம்ரா செய்ய வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும் என்கின்ற சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில பெருமானார் அமர்ந்திருக்கிறார்கள் சிந்தனையோடு. ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள் பெருமானாரிடத்தில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆழ்ந்த யோசனையிலே ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு உபதேசத்தை செய்கிறார்கள். அப்துல்லா இப்னு உமர் அவர்களே, இர்ஃபா இஸாரக், என்ன உங்க கையில கீழே தர கூட்டிட்டு வருது, இர்ஃபா இஸாரக், கையில மேல தூக்கி கட்டுங்கங்கறாங்க. இர்ஃபா இஸாரக் இரண்டாவது முறை சொல்கிறார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் மேலே உயர்த்தி கட்டுகிறார்கள். இர்ஃபா இஸாரக் மூன்றாவது தடவையும் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களின் கீழாடையை மேலே உயர்த்துகிறார்கள். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், என் முட்டிக்கு கொஞ்சம் கீழே இருந்துச்சு, என்னுடைய கண்டை காலுக்கு நடுவுல வேட்டி அவ்வளவு தூரம் உயர்த்தியாச்சு, என்னுடைய வயிற்றுல அப்படியே ஒரு பந்து போல சுருட்டி நான் வச்சிருக்கிறேன். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தருணத்திலே செய்த உபதேசத்தை விளக்குகின்ற முஹத்திஸீன்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இக்கட்டான சூழ்நிலை, மக்காவை வெற்றி கொள்ளணும், எல்லா மன்னர்களுக்கும் கடிதம் அனுப்பி இருக்கிறோம், இந்த நேரத்துல வேட்டியை உயர்த்த சொல்லணுமா, அது தேவையா என்று சொல்லுகின்ற இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் அவர்கள் செய்கின்ற எல்லா நசீகத்திலும் எல்லா உபதேசத்திலும் அவர்களை சீர்திருத்தம் செய்தார்கள். மிக குறிப்பாக அவர்கள் நப்சு குறித்துண்டான விஷயத்தை சீர்திருத்தம் செய்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லா பின் உமரே, ஏன் உங்களுடைய கீழ் ஆடையை நான் உயர்த்தி கட்ட சொன்னேன் என்றால், இந்த உலகத்திலே பெருமையோடு இருக்கின்ற மனிதன் மட்டும்தான் வேட்டையை கீழே இழுத்து கொண்டு செல்வான். நாம் அப்படி இருந்துவிடக் கூடாது. பெருமையோடு இருப்பது நப்சின் வெளிப்பாடு. நப்சின் வெளிப்பாடு பெருமை வந்துவிட்டால் இந்த உலகத்திலே நாம் செய்கின்ற அத்துணை அமல்களும் வீணாகி போய்விடும். எனவே நீங்கள் உங்கள் வேட்டியை, உங்களுடைய கீழாடியை உயர்த்தி கட்டுங்கள் என்கின்ற நசீகத்தை அந்த இக்கட்டான சூழ்நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் சஹாபாக்கள் அவர்களின் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் இறையச்சத்தோடு தக்வாவோடு இருந்ததின் அடிப்படை காரணம் அல்லாஹ்வும் ரசூலும் அவர்களுக்கு ஆன்ம பயிற்சியை கொடுத்தார்கள். நோன்பு என்பது நாம் நினைப்பது மாதிரி காலையில சஹர் வச்சோம், சுபு தொழுதோம், தூங்கணும், வேலைக்கு போனோம், சாயங்காலம் வந்தோம், இஃப்தார் திறந்தோம், நைட்டு தராவி தொழுதோம், கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதும், திக்ர் ஓதும், கொஞ்சம் பயானுக்கு அமர்ந்தோம், போய் தூங்கணும். இதுவல்ல நோன்பு. நோன்பு இதுவல்ல. பசித்திருப்பது நோன்பல்ல, தாகித்திருப்பது நோன்பல்ல, மனைவி மக்களின் ஆசாபாசங்களை விட்டு தவிர்ந்திருப்பது நோன்பல்ல. நோன்பின் அடிப்படை முதல் முக்கிய காரணம்
மனித ஆன்மாவிற்கு சக்தியை கொடுக்கணும். அதுதான் அடிப்படை நோக்கம். நப்சு சொல்லுவதை மனிதன் கேட்கக்கூடாது, மனிதன் சொல்வதை நப்சு கேட்கணும் என்பதுதான் நோன்பினுடைய மிக அடிப்படை நோக்கமே. இந்த உள்ளம் நப்சு மட்டும் சீர்திருத்தம் பெற்றுவிட்டால் இந்த உலகத்திலே மனிதன் ஜெயம் பெற்று விடுவான். சஹாபாக்களுக்கு அந்த அந்தஸ்து கிடைத்ததின் அடிப்படை காரணம் அவர்களின் நப்சை கட்டுப்படுத்தினார்கள், அவர்கள் ஆன்ம பலத்தை பெற்றார்கள். மனிதனுக்கு ரெண்டு கூவத்து, ரெண்டு சக்தி தேவை. ஒன்னு உடலுக்கு, இன்னொன்னு ரூஹுக்கு. சஹாபாக்கள் உடலுக்கு கூவத்தை கொடுக்கல, அவங்க ரூஹுக்கு, ஆன்மாவிற்கு கூவத்தை கொடுத்தார்கள். எனவே வெற்றி பெற்றார்கள். யாரெல்லாம் ரூஹுக்கு கூவத்தை கொடுக்காமல், சக்தியை கொடுக்காமல் உடலுக்கு கூவத்தை கொடுத்தார்களோ அத்துணை நபர்களும் தோற்று போனார்கள். இறைவனை பார்க்கணும், இறைவனை தரிசிக்கணும் அப்படின்ட்டு காட்டுல போய் தனிமையில உட்கார்ந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஒருத்தர், ஒரு முனிவர். ஒரு வாரமா ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையோடு தவம் நடந்து கொண்டே இருக்கிறது. கண்ணை கூட துறக்கல, ஆழ்ந்த சிந்தனையோடு என்ன, எனக்கு இறை தரிசனம் வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தனித்திரு, விழித்திரு, பசித்திரு என்கின்ற கோட்பாடுகளை எல்லாம் பின்பற்றி தான் அந்த முனிவர் அங்கு அமர்ந்திருக்கிறார். கண்ணை மூடி அமர்ந்திருக்கின்ற சமயத்துல அப்படி ஒரு சத்தம் காதுல விழுகுது. என்ன சத்தம்? ஒரு கொலுசு சத்தம் விழுகுது. ஒரு வாரமா ரப்பே ரப்பே ரப்பேன்னு உட்கார்ந்துருந்தாலும் கொலுசு சத்தம் சல் சல்னு காதுல விழுந்து டக்குன்னு முடிச்சு பார்த்தாரு. இதுனா புதுசா இருக்கு, ஒரு வாரமா இல்லையே அப்படின்னு பார்த்தா அழகான பெண்மணி. சரி, ஓகே, நம்முடைய இந்த தரிசனம் இடையில கட்டாயிருச்சு, திருப்பி இப்படி பண்ணக்கூடாதுன்னு திருப்பி என்ன செய்யறாரு, காதுல விழுந்தாலும் கண்ணு பார்க்கறதுல, எனவே கண்ணை கட்டிட்டு உட்காரு அப்படின்னு கண்ணை இறுக்கமா கட்டிட்டு உட்கார்ந்தாரு. அதே அடுத்த நாள் அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். வழக்கம் போல அந்த பெண்மணி அப்படியே அதே இடத்துக்கு வந்துச்சு. காதையும் கட்டியிருந்தாரு, கண்ணையும் கட்டியிருந்தாரு, காதுக்கு பஞ்சு வச்சு நல்லா அடைச்சிட்டாரு. எதுவுமே கேட்கவும் கூடாது, பார்க்கவும் கூடாதுங்க. அவருடைய நேரமோ என்னமோ கரெக்டா அந்த நேரத்துல ஒரு மல்லிகைப்பூ வாசம், இது எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே அப்படின்னு இப்படி துறக்கிறாரு. அந்த பெண்மணி மல்லிகைப்பூவோட அப்படியே நிற்கிறார். இது வேலைக்கு ஆகாது. என்ன செஞ்சாரு, மொத்தத்தையும் கட்டு, முகத்தை ஃபுல்லா கட்டிட்டு உட்காரு, அல்லாஹ்வை பார்க்கணும், ரப்ப பார்க்கணும், உட்காரு. அதே அடுத்த நாள் அதே இடத்துல உட்கார்ந்து, ரப்பே இதுக்கப்புறம் எனக்கு எந்த வாடையும் காட்டிடாத, எந்த சத்தத்தையும் காதல கேட்டாத, அதனால என் கண்ணு திறந்து பார்த்துரும், எனக்கு எதையும் காட்டாத என்கின்ற சிந்தனையோடு அப்படி ஓர்மையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அந்த முனிவர். கரெக்டா 12 மணிக்கு அவருக்கு சிந்தனை வருது நப்சுல இருந்து. 2 நாளா 12 மணிக்கு இதே நேரத்துல முதல் நாள் கொலுசோடு வந்தா, 2ஆம் நாள் மல்லிகைப்பூடு வந்தா, இன்னைக்கு ஒன்றும் வரவே இல்லையே, எங்க போயிட்டா, இன்னைக்கு எங்க போனா ஒன்றும் வரவே இல்லையே. இந்த கதையை சொல்லுகின்ற நமக்கு கீழே எழுதுறாங்க, இவருக்கு கண்ணை கட்டணும்னு அவசியம் இல்லை, காதை கட்டணும்னு அவசியம் இல்லை, வாயை கட்டணும்னு அவசியம் இல்லை, எதுவுமே அவசியம் இல்லை. இது மட்டும் சரியா இருந்தா போதும். மல்லிகைப்பூ வாசம் என்ன, கொலுசு சப்தம் என்ன, எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணியிருக்காது. ரப்பே ரப்பேன்னு உட்கார்ந்துருந்தா போதும், அல்லாஹ் அத்தனையும் கொடுப்பான். காரணம், இங்க ஒரு சலனம், ஒரு எண்ணம் நப்சு விடல. கரெக்டா அந்த 12 மணிக்கு ஆகுது தெரியுது, நேத்தெல்லாம் மல்லிகைப்பூ வச்சுட்டு வந்தா இன்னைக்கு ஒன்றும் காணமே என்கின்ற அந்த சிந்தனை வந்ததே காரணம் அவருடைய நப்சு. இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே நீங்கள் இறையச்சம் உள்ள மனிதர்களாக வர வேண்டும் என்று சொன்னால் உங்கள் உடல் உறுப்புகளிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்புகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒன்று கண், இரண்டாவது உங்களுடைய வாய், மூன்றாவது உங்களுடைய காது, நான்காவது உங்களுடைய சிந்தனை, ஐந்தாவது உங்களுடைய வயிறு. இந்த 5 விஷயங்களையும் நீங்கள் பாதுகாத்து விட்டால் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு உண்டான தக்வாவை, இறையச்சத்தை தருவான் என்கிறார்கள் இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். கல்வத்து நாயகம் வரலாறுல படிக்கிறோம், நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம். மகான்கள் குறித்துண்டான வரலாறுகள், செய்திகள் எல்லாம் நமக்கு தெரியும். அவர்கள் இன்றளவும் பேசப்படுகிறார்கள் என்று சொன்னால் காரணம், தனித்திரு, விழித்திரு, பசித்திரு என்பதிலே அவர்கள் அவர்களின் ஆன்மாவை வென்றார்கள்.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இஅ்திகாஃப் ரமலான்ல கடைசி 10 இருப்பது சும்மா ரம்ஜான்ல 10 நாள் பள்ளியில உட்கார்ந்துக்கிட்டு குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கணும், திக்ர் செஞ்சுட்டு இருக்கணும் என்பதல்ல நோக்கம். இஅ்திகாஃப் 10 நாள் இருப்பதின் நோக்கம் யாரையும் பார்க்க கூடாது, யாரையும் பேசக்கூடாது. ஏன்? வலிமார்கள் எல்லாம் எப்படி கல்வத்திலே இருந்தார்களோ, அந்த கல்வத்திலே எப்படி இறை தரிசனத்தை அவர்களின் ஆன்ம பலத்தை பெற்றார்களோ, அந்த பலத்தை இறைவனின் தரிசனத்தை பெற வேண்டும் என்பதற்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 நாட்கள் பள்ளியிலே நீங்கள் தனிமையாக அமர்ந்து இஅ்திகாஃப் இருங்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். ஆனா இன்னைக்கு இஅ்திகாஃப்ங்கிறது அப்படி நேர் மாற்றம். 20 நாள் குர்ஆன் ஓதுறதே கிடையாது. இந்த குர்ஆன் எத்தனை குர்ஆன் முடிச்சிருக்கீங்க, எத்தனை ஜூஸ் முடிச்சிருக்கீங்க? நம்ம நோம்புல 20 நாள் ஓதுறதே கிடையாது. அப்புறம் அதுதான் 10 நாள் கடைசி தான் ஈத்திகாஃப் வச்சிருக்கணும், குர்ஆன் மட்டும்தான் ஓதும், ஒரு எம்தாமலும் செய்ய போறதே இல்லை. வரவேற்க தகுந்த விஷயம். ஆனால் ஒரு வணக்கத்தின் அடிப்படை நோக்கத்தை விளங்கி செய்ய வேண்டும். நோன்பின் அடிப்படை நோக்கம் பசித்திருப்பதல்ல, ஆன்ம பலத்தை பெறுவது. இஅ்திகாஃபின் அடிப்படை நோக்கம் வெறும் திக்ர் திலாவத் குர்ஆன் மட்டுமல்ல, நாம் இறை தரிசனத்தை பெறுவது என்பதுதான் இஅ்திகாஃபினுடைய அடிப்படையான நோக்கம். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் சுய சரிதையிலே பார்க்கிறோம். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திமிஷ்கிலே அவர்கள் ஒரு அறையிலே பல ஆண்டுகள் தனிமையோடு இருக்கிறார்கள். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஏன் தனிமையாக இருந்தேன் என்று சொன்னால், அந்த தனிமையில் இருந்து நான் வெளியே வருகின்ற பொழுது மனிதன் இந்த உலகத்திலே கொண்டிருக்கின்ற நப்சோடு நான் வரக்கூடாது. ஆன்ம பலத்தை பெற்றிருக்கின்ற மலக்குமார்களுக்கு எந்த நப்சை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றானோ, அந்த மலக்குகள் வென்றிருக்கிற நப்சை நான் பெற்று வர வேண்டும் என்று நான் இருந்தேன். பல நாட்கள் தனிமையிலே இருந்தேன். அல்லாஹ் எனக்கு கொடுத்தால் அதற்கு பின்பாகத்தான் இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கல்வி கடல் பல்வேறு இல்முகளை, பல்வேறு அல்லாஹ் குறித்துண்டான விஷயங்களை எழுதுகிறார்கள். காரணம், தனிமையிலே அமர்ந்து கல்வத்திலே அமர்ந்து இறை தரிசனத்தை பெற வேண்டும், ஆன்மபலத்தை பெற வேண்டும் என்ற சிந்தனையோடு அமர்ந்தார்கள். அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் கற்றுத்தந்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க அல்லாஹ்வை பயப்பட்டா மட்டும் போதும், நீங்க ஒன்னும் படிக்க வேணாம், ஓத வேணாம், எதுவும் வேணாம். யுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கற்று தருவான். சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இதைத்தான் கற்று தந்தான். வலிமார்களுக்கு இல்ஹாம்னு சொல்றவங்க ஞானயோதயம் சொல்றது என்ன? ஞானயோதியம் என்பது ஒரு அல்லாஹ் ரசூல் குறித்துண்டான விஷயத்திலே அவர்கள் சிந்திக்கின்ற போது அல்லாஹ் அவர்கள் உள்ளத்திலே இல்ஹாமை தருகிறான். காரணம், அது அல்லாஹ் ஆசிரியனாக இருந்து இறைநேசர்கள் வலிமார்களுக்கு பாடம் நடத்துகிறான், சொல்லித் தருகிறான் என்கின்ற இந்த மிக முக்கியமான விஷயத்திற்கு பின்னால் இருப்பது இறைநேசர்கள் இறையச்சத்தோடு இருந்தார்கள். இரண்டாவது, அவர்களின் நப்சை, ஆன்மாவை கட்டுப்படுத்தி இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். இந்த ஆன்ம பலமும் இறை அச்சம் தக்வாவும் வந்துவிட்டால் இந்த உலகத்திலே மனிதனை வழிகெடுப்பதற்கு வேறு எந்த விஷயமும் இல்லை. அதுதான் கொஞ்சம் சிரமமான காரியம். 2 பூரி சாப்பிட்டா போதும், காலை நாஸ்டா. கொஞ்சம் டேஸ்டா இருந்தா 1-2 வையும் டேஸ்ட் பண்ணி தான் பார்ப்போம். என்ன செய்ய, டேப்லெட் போட்டுக்கலாம், சுகர் பரவாயில்ல, டேப்லெட் போட்டுக்கலாம். எப்ப சீசனுக்கு தான் மாம்பழம் கிடைக்குது, அதையும் சுகர்னால தடுக்காம சாப்பிடாம அடுத்து நான் எப்பயும் சாப்பிட முடியாது, இறக்குற வரைக்கும் ஒரு 2 பீஸு ஒரு அரை மாத்திரையை சேர்த்து போட்டுக்கலாம், சரியா போயிரு எல்லாம். நம்ம அந்த நேரத்தில் நமக்கு நாமே மருத்துவர் ஆகிக்கும், சமாதானம் சொல்லிக்க, பரவாயில்ல ஒன்றும் செய்யாது, ஒரு அரை மாத்திரை கூட்டி போட்டால் என்ன செய்ய போகுது, எல்லாம் சரியா போயிடும், ப்ளஸ் எல்லாம் ஈக்குவல் ஆயிரும், போ அப்படி குதிக்கலாம். காரணம், மனித மனம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மனத்தை வென்றெடுப்பது என்பது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் அல்ல. இமாமுனா பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், மனித மனம் எப்படி நாம் பழக்கப்படுத்த வேண்டும். ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பது என்பது குழந்தைக்கு உடலுக்கு ஆரோக்கியமான விஷயம். ஆனால் அந்த தாய்ப்பாலை 2 ஆண்டுகள் மட்டும்தான் கொடுக்கணும், அதற்கு மேல் கொடுக்க கூடாது. காரணம் என்ன தெரியுமா? 2 ஆண்டுகளுக்கு மேல் குழந்தைக்கு தாய்ப்பால் நல்லதுதான் கொடுக்க ஆரம்பித்தால் அந்த குழந்தை எவ்வளவு பெரிய குழந்தையாக வந்தாலும் தாய்ப்பால் குடிப்பதை மறக்காது என்கிறார்கள் இமாமுனா பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஆன்மாவும் நப்சும் அப்படித்தான். ஒரு குழந்தையை போல நீங்கள் எப்படி அதை பக்குவப்படுத்துகிறீர்களோ, எப்படி நீங்கள் அவற்றை வசியப்படுத்துகிறீர்களோ, அப்படியெல்லாம் அந்த நப்சும் ஆன்மாவும் கேட்கும். எனவே நீங்கள் அப்படி பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் இமாம்கள், வலிமார்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம்.
தக்வா என்பதனுடைய அடிப்படை, அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்க்கிறோம். வகாயத்தை விகாயத்தன் என்பதாக சொல்வார்கள். வகா என்ற அர்த்தம் என்ன? பயப்படுவது, அல்லாஹ் பாதுகாப்பை தருவது என்கின்ற அர்த்தம். தக்வாவிற்கு விளக்கம் எழுதுகின்ற முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். தக்வானா என்ன, அல்லாஹ்வை பயப்படுவதுனா என்ன? உங்கள் நப்சு, உங்கள் உடலிலே, உங்கள் ரூஹிலே இருக்கக்கூடிய அந்த நப்சு உங்களை எந்த விதத்திலும் வென்றுவிடக் கூடாது, இறைவா என்கின்ற அந்த பயமும் உள்ளச்சமும் உங்களிடத்தில் இருக்கிறதே, அதுதான் தக்வா என்பதாக சொல்லித் தருகிறார்கள். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் சொல்லுகிறான், தாவூதே, உங்களை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்திருந்தால் என்னை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்திருப்பீர்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், ரப்பே, என்னை பற்றி நான் எப்படி தெரிகிறது? என்னை பற்றி நான் எப்படி தெரிகிறது? அல்லாஹ் கற்றுத் தருகிறான், உங்கள் உடல் உறுப்புகளை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் போதும். மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு, யார் தன் நஃப்ஸை, தன்னை தெரிந்து கொண்டானோ அவன் இறைவனை அறிகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லித் தருகிறான், தாவூதே, நீங்கள் உங்களை தெரிந்திருந்தால் என்னை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்திருப்பீர்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருப்பி கேட்கிறார்கள், இறைவா, என்னை பற்றி நான் எப்படி தெரிவது என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லித் தருகிறான், உங்கள் பார்வை, நீங்கள் கேட்கின்ற செவிபுலன், நீங்கள் பேசுகின்ற பேச்சு, இது அத்துணை விஷயங்களையும் சிந்தித்து பாருங்கள். உங்களால் எல்லா நேரத்திலும் பேசிவிட முடியாது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ரப்பே, பேசக்கூடிய தன்மை இருந்தால் பேசலாம், பார்க்கக்கூடிய தன்மை இருந்தால் பார்க்கலாம், கேட்கக்கூடிய தன்மை இருந்தால் கேட்கலாமே, மரணம் வரைக்கும் என்று சொன்னபோது அல்லாஹ் சொல்லுகிறான், தூங்கும் போது நீங்க பாருங்க, தூங்கும் போது நீங்க பேசுங்க, தூங்கும் போது உங்களுடைய காதில் ஏதாவது சத்தம் விழுதான் என்று கேட்கிறான் அல்லாஹ். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள், ஆம் இறைவா, தூக்கத்தில் என்னால் எதையும் பார்க்க முடியவில்லை, எதையும் பேச முடியவில்லை, எதையும் என்னால் கேட்க முடியவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் இயலாமையிலே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு நேரத்திலே அல்லாஹ்வின் உதவியும் அவனுடைய குதிரத்தும் இல்லை என்று சொன்னால் உங்களால் பார்க்க முடியாது, உங்களால் பேச முடியாது, உங்களால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், இப்படி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தாவூதே, இறைவனின் குவத்து இல்லை என்று சொன்னால் நாம் இல்லை, இறைவன் பார்வை கொடுக்க இல்லை எல்லாம் நம்மால் பார்க்க முடியாது, இறைவனின் செவிப்புடன் நம் அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் நாம் கேட்க முடியாது. சூஃபியாக்கள் அதைத்தான் நமக்கு ஷேகுமார்கள் கற்றுத் தருகிறார்கள். இந்த உலகத்திலே நான் சுயமாக பார்க்கவில்லை, அல்லாஹ் எனக்கு அந்த பார்வை சக்தியை கொடுக்கிறான், நான் பார்க்கிறேன். நான் இந்த உலகத்திலே சுயமாக கேட்கவில்லை, அல்லாஹ் எனக்கு அந்த கேட்கின்ற சக்தியை கொடுக்கிறான், நான் கேட்கிறேன். நான் பேசவில்லை, அல்லாஹ் சக்தியை கொடுக்கிறான், பேசுகிறேன் என்கின்ற தன்மையை சூஃபியாக்கள் ஷேகுமார்கள் நமக்கு அவர்களின் தலீமின் அடிப்படை விஷயத்திலே கற்றுத் தருகிறார்கள். காரணம், முதலிலே மனிதன் தன் நப்சு குறித்துண்டான விஷயத்தை, தன் உடல் குறித்துண்டான விஷயத்தை ஒப்பிட்டு இறைவனின் சக்தியை, தன் இயலாமையை விளங்குகின்ற பொழுது அவன் தன்னுடைய இறைவனை முழுமையாக அறிகிறான் என்கின்றார்கள் இமாம்கள், வலிமார்கள், இறை நேசர்கள். சஹாபாக்கள் இந்த அத்துணை விஷயங்களையும் விளங்கினார்கள். விளங்கிய சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் போரிலே ஷஹீதாக வேண்டும், மீண்டும் உயிர் கொடுக்க வேண்டும், திரும்பவும் போரிலே ஷஹீதாக வேண்டும், உயிர் கொடுக்கணும் ஷஹீதாகணும், உயிர் கொடுக்கணும் ஷஹீதாகணும். காரணம், இந்த உலகம் என்பது நமக்கு வெற்றி தரக்கூடிய வாழ்க்கை அல்ல, இந்த உலகம் இறைவன் நமக்கு சோதிக்கக்கூடிய இடமாக கொடுத்திருக்கிறான். எனவே இறைவனின் பாதையிலே அத்துணை உயிரையும் தியாகம் செய்ய வேண்டும், எத்துணை முறை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என்கின்ற தன்மை, என்கின்ற சிந்தனை சஹாபாக்களுக்கு ஏன் வந்தது என்று பார்த்தோம்னா, அவர்களினுடைய இறைவனை அறிந்தார்கள். காரணம், அவர்களின் நப்சை முழுமையாக அறிந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நமக்கெல்லாம் தெரிந்த மிக பிரபலமான நிகழ்ச்சி, நீங்கள் இந்த யுத்தத்திற்காக வேண்டி உங்களுடைய பொருள்களை கொடுங்கள் என்று கேட்டபோது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் எப்பொழுதே அமல்களின் விஷயத்துல போட்டி இருந்துகிட்டே இருக்கும். இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த நன்மையான காரியம் செய்கின்ற விஷயத்துல எப்ப பார்த்தாலும் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு நம்மளை மிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னைக்கு விடவே கூடாது. பெருமானார் சொன்னது மட்டும்தான் தாமதம், வேகமா போறாங்க வீட்டுக்கு. வீட்டுல போய் எல்லாம் எடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அபூபக்கர் தான் நிக்கிறாங்க. இன்னைக்காவது இவங்களை முந்தலான்னு பார்த்தா இன்னைக்கு முடியல.
ஹஜ்ரத் உமர் அவர்கள் மனசுல நினைச்சிட்டே நிக்கிறாங்க, நம்ம கொண்டு வந்திருக்கிற பொருளுக்கு கொண்டு வந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூபக்கர் கொடுக்குறாங்க, உமர் கொடுக்குறாங்க. எல்லா சஹாபாக்கள் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு பார்த்து முதல்ல கேட்கிறாங்க, உமரே மா அபதைத லி அஹ்லி, ஊருக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னேன், வீட்டுல இருந்து பொருள்லாம் கொண்டு வந்துட்டீங்க, வீட்டுல என்ன வச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் தான் சந்தோஷத்தோடு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அபதைத லி அஹ்லி நிஸ்ஃபஹா, உங்ககிட்ட பாதி கொடுத்துருக்கேன், இதே பாதி 50% வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கேன். சந்தோஷத்தோடு சொன்னாங்க, யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அபூபக்கரே மா அபதைத லி அஹ்லி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் அபதைது லஹுல்லாஹ வ ரசூலஹு, வீட்டுல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டேன், எங்க வீட்டுல பாதுகாப்பு அல்லாஹ் ராஜிக்கு அல்லாஹ்வே ரசூலையும் பாதுகாப்பா வச்சுட்டு வந்திருக்கேன், வீட்டுல ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன ஹஜ்ரத் உமர் தான் அப்படி பார்க்கிறாங்க. இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அமல்களின் விஷயத்துல எப்பொழுது நம்மால் முந்தவே முடியாது. வரலாறுகளிலே பார்க்கிறோம், தங்கள் உடைமைகளை உயிரை சஹாபாக்கள் கொடுத்தார்கள், அத்தனையும் தியாகம் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் இறைவனை அறிந்தார்கள், எனவே அத்தனையும் தியாகம் செய்தார்கள். இந்த உள்ளத்தை மட்டும், இந்த ஆன்மாவை மட்டும் நாம் சொல்லுகின்ற விதத்திலே பழக்கப்படுத்தி விட்டோம்னா நிச்சயம் வெற்றி பெற்று விடுவோம். ஆனால் அது சொல்லுகின்ற விஷயத்திலே நாம் வந்து விட்டால் அதை அல்லாஹ்வுடைய